அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் 2வது லெசனாக இருக்க எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த லெசனோட பார்ட் 7 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள 6 பார்ட்டையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்ட் 7 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும், இல்லைனா ஒன்றுமே புரியாது. ஓகே, இப்போ நம்ம பார்ட் 7ல் பயிற்சி 2.7ல் இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 7 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 3, 9, 27, 81, எக்ஸெட்ரா. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பெருக்கு தொடர் வரிசையை இல்லைன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா அதோட பொது விகிதம் வந்து சமமாக இருக்கும். இது வந்து T1, இது T2, இது T3, இது வந்து T4. இதோட பொது விகிதம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? D2 வந்து D1ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 9/3ன்னு வரும். 1 3 3 3 9. அப்போது இதோட பொது விகிதம் என்னது? 3ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு D3யை வந்து D2ஆல் டிவைட் பண்ணணும். 27/9. 1 9 9 3 9 27. 3ன்னு கிடச்சிருச்சு. இதோட பொது விகிதமும் 3 தான். இங்கே பாருங்கள், பொது விகிதம் ரெண்டுமே சமமாக இருக்குது. நீங்கள் வந்து 2க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 2 மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. பொது விகிதம் சமமாக இருந்தாவே இது வந்து என்னது? பெருக்கு தொடர் வரிசை. நெக்ஸ்ட் 2வது சம் பாருங்க. 4, 44, 444, எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்குது. இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து D1, இது D2, இது வந்து T3. D2 வந்து D1ஆல் டிவைட் பண்ணுங்கள். 44/4 டிவைட் பண்ணனா வரும் 11 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு D3யை D2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 444/44. இது டிவைட் பண்ணனா வரும் 10.09 வருது. இங்கே பாருங்கள், பொது விகிதம் வந்து சமமாக இல்லை. இதோட பொது விகிதம் வந்து 11, ஆனால் இதோட பொது விகிதம் என்ன இருக்குது? 10.09 இருக்குது. அப்போது இது வந்து பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. 3வது சம் பாருங்க. 0.5, 0.05, 0.005, எக்ஸெட்ரா. இது வந்து T1 எடுத்துக்கோங்க, இது T2, இது வந்து T3. பொது விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் D2 வந்து D1ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0.05/0.5. இங்கே பாருங்கள், இங்கே பாயிண்ட் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. சில பேருக்கு வந்து பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நியூமரேட்டர் பாருங்கள், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து எது வந்து அதிகமாக இருக்குது? மேலே தான், நியூமரேட்டரில் தான் வந்து அதிகமான டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 100ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க, கீழே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால கீழே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அது தப்பு. ஓகேவா? இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பார்க்கணும். இதில் வந்து எது வந்து அதிகமான டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். மேலே தான் அதிகமாக இருக்குது. அப்போது 100ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ண வரும் 5/15 வரும். 4 5 5, 5 5 50. அப்போது 1/10 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு D3யை வந்து D2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0.005/0.05. இங்கே பாருங்கள், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. மேலே தான் வந்து அதிகமாக இருக்கா. அப்போது என்ன பண்ணுவோம்? 1000ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணி மேலே வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழே வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணாதீங்க, ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். ஓகே, மல்டிப்ளை பண்ண வரும், மேலே வந்து 5ன்னு வரும், கீழே வந்து 15 வரும். 4 5 5, 5 5 50. அப்போது 1/10 வந்துச்சு. இதோட பொது விகிதம் என்னது? 1/10. இதோட பொது விகிதம் என்னது? 1/10. அப்போது இது வந்து பெருக்கு தொடர் வரிசை. 4வது சம் பாருங்க. 1/3, 1/6, 1/12, எக்ஸெட்ரா. இது T1, இது T2, இது வந்து T3. ஓகே, நம்ம இதோட பொது வீதம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது D2 வந்து D1ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1/6/1/3.
1/6 அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடில் இருக்க 1/3 மல்டிகேஷனில் கொண்டு வர போகிறேன். அதனால் தலைகீழாக எழுதணும். டிவைடில் இருக்க 1/3 வந்து மல்டிகேஷனில் வரணும் அப்படின்னா தலைகீழ் தான் எழுதணும். அப்போது 3/1 மாறிடும். 1/3 வந்து 3/1 மாறிடும். 1 3 3 2 3 4 அப்போது 1/2ன்னு கிடச்சிருக்கு. இதோட பொது விகிதம் என்னது? 1/2. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கலாம். D3 வந்து D2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1/12 டிவைடட் பை 1/6. 1/12 அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடில் இருக்க 1/6 வந்து மல்டிகேஷனில் கொண்டு வர போகிறேன். அதனால் தலைகீழாக எழுதணும். அப்போது 1/6 வந்து 6/1 மாறிடுச்சு. 1 6 6 12 1/12. இதோட பொதுவிதம் என்ன கிடச்சிருக்கு? 1/12 கிடச்சிருக்கு. ரெண்டோட பொதுவிதமும் சமமாக இருக்குது. பொதுவிதம் சமமாக இருந்தாவே அது என்னது? பெருக்குத்தொட வரிசை. இது வந்து பெருக்குத்தொட வரிசை. ஃபஸ்ட்டு சம் வந்து பெருக்குத்தொட வரிசை, ரெண்டாவது சம் வந்து பெருக்குத்தொட வரிசை கிடையாது. மூணாவது சம் வந்து பெருக்குத்தொட வரிசை, நாலாவது சம்மும் பெருக்குத்தொட வரிசை. ரிமைனிங் இருக்க இந்த 3 சம்மும் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ரெண்டாவது சம் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதமுடைய பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமும் 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. A = 6, R = 3ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ யூஸ் பண்ணி பெருக்குத்தொடர் வரிசை எழுதணும். அதுக்கு பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவத்தை யூஸ் பண்ணணும். பெருக்குத்தொடர் வரிசையின் பொது வடிவம் என்னது? A, AR, AR², எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? முதல் 3 உறுப்பு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போது A, AR, AR² இது மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும். ஓகே, இதில் கொண்டு வந்து இந்த ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 6, 6 பெருக்கல் 3, 6 பெருக்கல் 3². 6, 6 3 18. இங்கே 6 பெருக்கல் 3² பண்ணால் 9. அப்போது 6, 18, 6 9 மல்டிப்ளை பண்ணால் 54. இதான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்கள். ஏவோட வேல்யூ √2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ √2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட பெருக்குத்தொடர் வரிசை எழுதணுமா? பெருக்குத்தொடர் வரிசையின் பொது வடிவம்னா A, AR, AR². ஓகே, இதில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். √2, √2 பெருக்கல் ஆரோட வேல்யூ என்ன? √2 தான். ஏவோட வேல்யூ √2 பெருக்கல் √2². நெக்ஸ்ட் இந்த √2 அப்படி இருக்கட்டும். √2வும் 2ஆக மாறிடுமா? ஏன்னா 2 வந்து எப்படி எழுதலாம்? √2 × √2 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த √2 × √2க்கு பதிலாக 2ன்னு போட்டுடலாம். அதான் இங்கே 2ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு √2 அப்படி இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த 2க்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? வெறும் 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ 2√2. √2 2, இதான் இதுக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. ஏவோட வேல்யூ 1000, ஆரோட வேல்யூ 2/5. பெருக்குத்தொடர் வரிசையின் பொது வடிவம் என்ன? A, AR, AR². 3 உறுப்பு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஏவோட வேல்யூ என்ன? 1000, 1000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2/5, 1000. இங்கே R² இருக்கா? அப்போ ஆரை வந்து 2 டைம்ஸ் எழுதணும். அப்போ 2/5 பெருக்கல் 2/5. இப்போ கேன்சல் பண்ணாமல் 1 5 5, இங்கே 2 5 10, இந்த 2 0 அப்படியே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே 1 5 5, 2 5 10, 2 0, 1 5 5, 4 5 20. ஓகேவா? இங்கே 1000. நெக்ஸ்ட்டு 200 2 மல்டிப்ளை பண்ணால் 400. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 4, இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். 4 40 மல்டிப்ளை பண்ணால் 160. தான் இதுக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. 729, 243, 81, எக்ஸெட்ரா என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்தவரையும் உறுப்போட எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, ஒரே ஃபார்முலா தான். Tn = ARn-1. இதில் A அப்படின்றது 729. நெக்ஸ்ட் n அப்படின்றது இந்த 7 தான் வந்து n. வேறு என்ன தேவை? R தேவையா? அதுக்கு ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை வந்து டிவைட் பண்ணுமா? 243 டிவைடட் பை 729. இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1/3 அப்படின்னு வரும். நீங்கள் 9ஆம் உறுப்பில் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 1/3ன்னு வரும். ஓகே, இப்போது ஏவோட வேல்யூ, என்னோட வேல்யூ, ஆரோட வேல்யூ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ என்ன? 7 = ஏவோட வேல்யூ 729
பெருக்கல் ஆரோட வேல்யூ 1/3a. நெக்ஸ்ட்டு ஹோல் பவர் என்னோட வேல்யூ வேணால் 7 7 1 போச்சு அப்படின்னா 6. நெக்ஸ்ட்டு 729 பெருக்கல் இங்கே பவரில் 6 இருக்கா, அப்போது 1/3 வந்து 6 டைம்ஸ் எழுதலாம். இப்போ டிவைட் பண்ணுங்கள். 1 3 3, 2 3 6, மிச்சம் 1, 4 3 12, 3 3 9. நெக்ஸ்ட் 1 3 3, 8 3 24, 1 3 3. நெக்ஸ்ட் இங்கே 1 3 3, 2 3 6, 7 3 21, 1 3 3, 9 3 27, 1 3 3, 3 3 9. நெக்ஸ்ட் இங்கே 1 3 3, 1 3 3. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 1 இருக்குது. இதான் வந்து 7வது உறுப்பு. இதான் இதுக்கான ஆன்சர். 4வது சம் பாருங்க. x + 6, x + 12 மற்றும் x + 15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. x + 6, x + 12, x + 15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க வந்து பெருக்குத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போது இது வந்து T1, இது வந்து முதல் உறுப்பு, இது D2 ரெண்டாவது உறுப்பு, இது மூன்றாவது உறுப்பு. ஓகே, பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்தவரையும் பொது விகிதம் வந்து சமமாக இருக்குமா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ அந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். பொது விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம்? D2லேருந்து D1 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான விகிதம் என்னன்னு கிடச்சிரும், பொது விகிதம் என்னன்னு கிடச்சிரும். அதே மாதிரி D3லேருந்து D2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பொது விகிதம் கிடச்சிரும். பொது விகிதம் என்னது? சமமாக இருக்குமா, அப்போது D2வையும் D2 மேலே எழுதிக்கோங்க. x + 12 டிவைடட் பை x + 6 ஈக்குவல் டு x + 15 டிவைடட் பை x + 12. இதுக்கு முன்னாடி உள்ள சம் இல்லைனா இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். பொது விகிதம் வந்து சமமாக இருக்கும். பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்தவரையும் பொது விகிதம் சமமாக இருக்கும். அதான் வந்து இதோட பொது விகிதமும் இதோட பொது விகிதமும் சமமாக இருக்கும். அதனால தான் நடுவில் இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். x + 12 ஹோல் ஸ்கொயர்னு வருமா, ஏன்னா இங்கேயும் x + 12 இருக்குது, இங்கேயும் x + 12 இருக்குது. அப்போ x + 12 ஹோல் ஸ்கொயர்னு வந்துச்சு. ஈக்குவல் டு x + 15, நெக்ஸ்ட் x + 6ன்னு இருக்கா. ஓகே, இது பாருங்கள், a + b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா அப்படி இருக்கா. அப்போ இதை எப்படி எழுதலாம்? a² + b² + 2ab எழுதலாமா. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் இதில் இந்த ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடுங்க, பிக்கு பதிலாக 12ன்னு போடுங்க. போட்டு இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது x² வரும் ப்ளஸ்ஸு b என்னது 12 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 144 ப்ளஸ்ஸு 2 பெருக்கல் ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸு, பியோட வேல்யூ 12. இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இதை வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், x² அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 6xன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 15ஐயும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் 15xன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த 15ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் 90 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், x² இருக்குது, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 144 இருக்குது, ப்ளஸ் 144 ப்ளஸ்ஸு இந்த 12ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24, அப்புறம் x இருக்கா, இந்த x அப்படியே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இங்கிட்டு x², இங்கே 6x இருக்குது, இங்கே 15x இருக்கா, ரெண்டையும் ஆட் பண்ணால் 21x ப்ளஸ் 90 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இந்த x²ஐயும் இந்த 21xஐயும் இந்த சைடு கொண்டு வாங்க, நம்பர்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இங்கிட்ட x² இருக்குது, இந்த x² இங்கிட்டு வரும்போது என்ன -x² மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 24x இருக்குது, இந்த சைடு இருக்க 21x ஈக்குவல் இந்த சைடு வரும்போது -21x மாறிடும். இந்த சைடு ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஈக்குவல் இந்த சைடு வரும்போது மைனஸில் மாறுது, அவ்வளோதான். இந்த சைடு இங்கே 90 இருக்குது, இந்த நம்பர் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இந்த 144 இந்த சைடு கொண்டு வாங்க. ப்ளஸில் இருக்க 144 ஈக்குவல் இந்த சைடு வரும்போது -144 மாறிடும். ஓகே, இங்கே ப்ளஸ் x²க்கும் -x²க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. 24xல் 21x போச்சுன்னா மிச்சம் எத்தனை? 3xன்னு இருக்கா. ஈக்குவல் டு 90ல் 144 போச்சுன்னா மிச்சம் 54, -54 வரும். ஏன்னா பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்கனால -54 வரும். 1 3 3 மிச்சம்
2 8 3 24. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? -18. இதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். சம் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு 3 ஸ்டெப்லேயே சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 6-7 ஸ்டெப் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெருக்குத்தொட வரிசைன்னு சொல்லிட்டாங்களா? பெருக்குத்தொட வரிசை அப்படின்னாவே கண்டிப்பாக அதோட பொது விகிதம் சமமாக இருக்கும். அப்போ பொது விகிதத்தை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். இதோட பொது விகிதமும் இதோட பொது விகிதமும் சமமாக, அதனால தான் எழுதி இந்த சைடு நடுவில் ஈக்குவல் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a + b த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் எல்லாம் ஒரு சைட்லையும் நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. இங்கே கொண்டு வந்தாச்சு. இந்த ஸ்டெப்பில் அதான் கொண்டு வந்து போட்டிருக்கோம். அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸுக்கும் மைனஸ் எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. 24xல் 21x போச்சு அப்படின்னா மிச்சம் 3x இருக்குது. இந்த சைடில் வந்து 90ல் 144 போச்சு அப்படின்னா வெறும் 54 இருக்குது. இங்கே இந்த இடத்துல மைனஸ் போட மறந்துடாதீங்க. பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்கனால இந்த இடத்துல மைனஸ் வருது. இந்த 3ஆல் 54 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 18 கிடைக்குது. -18 தான் வந்து இதோட ஆன்சர். 5வது சம் பாருங்க. பின்வரும் பெருக்குத்தொட வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. 4, 8, 16, எக்ஸெட்ரா 8192ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? பெருக்குத்தொட வரிசையை பொறுத்தவரையும் உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதும் சரி, ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன? Tn = ARn-1. ஓகே, இதில் வந்து இந்த 4 அப்படின்றது T1, இது வந்து முதல் உறுப்பு, இது D2, இது D3, எக்ஸெட்ரா இது வந்து Tn. ஓகே, நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் Tnக்கான வேல்யூ தெரியும். இதான் வந்து Tn. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ தேவை. ஏங்கிறது என்னது? இந்த ஃபஸ்ட்டு உறுப்பு என்னது? 4, இதான் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆர் தேவை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா D2 வந்து D1ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்கள். அப்போது 8/4 அப்படின்னு வரும். 4 4 8. ஆரோட வேல்யூ என்னது? 2ன்னு கிடச்சிருச்சு. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டிஎன்கான வேல்யூ என்ன? 8192 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 4 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 2 ஹோல் பவர். என்னோட வேல்யூ தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போது n -1, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 4 அப்புறம் டிவைட் பண்ணலாமா? 4 4 இங்கே 7 8 0. இந்த 1 வந்து 4 அடங்காத, நல்லா 0 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 4 16, மிச்சம் 3, 8 32 வந்துச்சு. 2048 ஈக்குவல் டு 2n-1. ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக டிவைட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த 4 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இந்த சைடு வந்து 2 பவரில் இருக்குது. அப்போது இந்த 2048ஐயும் 2 பவரில் எழுதணும். அப்படி எழுதினா மட்டும்தான் இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, 2048 2 பவரில் எழுத போகிறோம். அதுக்கு டானா மெத்தட் படி தான் சால்வ் பண்ணணும். 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். இந்த 2048 வந்து 4ஆல் 8ஆலாம் டிவைட் ஆகும். நீங்கள் வந்து 4ஆல் 8ஆலாம் டிவைட் பண்ணக்கூடாது. 2ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம 2 பவரில் எழுதணும் அப்படின்றதுனால. என்ன அப்படி டிவைட் பண்ணலாமா? 4 2 0, 2 4 4 2 8. நெக்ஸ்ட்டு I2 10, 4 2 2 4. நெக்ஸ்ட்டு 2 4 I2 10, 6 12. 4 2 2 4 8 16. 6 12 4 2 8. 3 2 6, 2 4. நெக்ஸ்ட்டு 16 32. நெக்ஸ்ட் 8 16. நெக்ஸ்ட்டு 4 2 8, 2 4, 4 2ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இதில் மொத்தமாக எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போது 2048 2 பவர் 11 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு 2 பவர் n-1. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இது வந்து a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து m ஈக்குவல் டு n அப்படின்னு எழுதலாம். அதாவது அடிமானம் 2 சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அடுக்கு 2ஐயும் ஈக்குவல் பண்ணி எழுதலாம். இங்கே பாருங்கள், அடிமானம் 2 சமமாக இருக்கா? அப்போது இந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா? அப்போது 11 ஈக்குவல் டு n-1. நம்மளுக்கு என்னோட வேல்யூ தான் தேவை, உறுப்புகளோட எண்ணிக்கை தான் தேவையா? அப்போது எண்ணை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த -1 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க. +1 மாறிடுமா? அப்போது 11ஐயும் 1ஐயும் ஆட் பண்ண வரும் 12. இதான் வந்து என்னோட வேல்யூ. இதான் இதுக்கான ஆன்சர்.
ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைடில் வந்து 2 பவரில் இருக்குது. அப்போ இதை வந்து 2 பவரில் எழுதணும். சப்போஸ் இந்த சைடு வந்து 4 பவரில் இருந்துச்சு அப்படின்னா இங்கிட்டு இருக்கிறத 4 பவரில் எழுதணும். இந்த சைடு என்ன இருக்கோ அதை மாதிரி இங்கே இந்த சைடு மாற்றி எழுதணும். அப்படி எழுதினா மட்டும் தான் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது சம் சால்வ் பண்ணலாம். அப்போதைக்கு உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ரெண்டாவது சம் பாருங்க. 1/3, 1/9, 1/27 எக்ஸெட்ரா 1/2187. இதில் இருக்க உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? Tn = ARn-1. ஓகே, இது வந்து T1, இது T2, இது T3 எக்ஸெட்ரா, இது வந்து Tn. நம்மளுக்கு Tnோட வேல்யூ தெரியும். இதான் வந்து Tnக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது என்னது? இந்த 1/3 தான் வந்து ஏவோட வேல்யூ. அதுக்கடுத்து ஆரோட வேல்யூ தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்னா D2 வந்து D1ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1/9 / 1/3. இந்த 1/9 அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடில் இருக்க 1/3 மல்டிபிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா தலைகீழ் தான் எழுதணும். அப்போ 1/3 என்னவா மாறும்? 3/1 மாறுமா? 1 3 3 3 9. அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 1/3. இதான் வந்து ஆரோட வேல்யூ. ஏவோட வேல்யூ, அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ, இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Tn பதில் என்ன பண்ணலாம்? 1/2187 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 1/3. நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ என்ன? 1/3. இங்கே என்னோட வேல்யூ தெரியாது. அப்போ பவரில் வந்து n-1 வந்து அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிவைட் பண்ண போகிறேன். இந்த 1/3 இருக்குல்ல, இதை வந்து ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக டிவைட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே டிவைட் பண்ணுங்கள். நீ இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டெப்பாக மாறும். அதனால் டேரெக்டாக டிவைட் பண்ண கற்றுக்கோங்க. 1 3 3 இங்கிட்டு 7 3 21, 7 3 6, மிச்சம் 2, 9 3 27. அப்போ இந்த சைடு என்ன இருக்குது? 1/729 இருக்குது. ஈக்குவல் டு இங்கிட்டு 1/3 ஹோல் பவர் n-1 இருக்கா? இங்கே 1/729 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இங்கே பாருங்கள், இந்த பவரில் இருக்க n-1 அப்படின்றது இந்த 1க்கும் பொதுவானது, இந்த 3க்கும் பொதுவானது. அப்போது 1 பவர் n-1 அப்படின்னு எழுதலாமா? டிவைடட் பை 3 பவர் n-1. ஓகேவா? 1க்கு பவரில் என்ன இருந்தாலுமே அது வந்து 1ன்னு தான் வரும். அப்போது இந்த இடத்துல 1 அப்படின்னு தான் இருக்கும். கீழே வந்து 3 பவர் n-1 இருக்கா? இந்த சைடு பாருங்கள், 1/729 இருக்கா? இந்த சைடில் வந்து 3 பவரில் இருக்குது. இங்கே வந்து 729 இருக்குது. அப்போது 729 3 பவரில் எழுதுங்க. அப்படி எழுதினா மட்டும்தான் சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது 729 3ஆல் டிவைட் பண்ணணும். 3 பவரில் எழுதணும் அப்படின்னாலே 3ஆல் டிவைட் பண்ணணும். 7 3 6, மிச்சம் 1, 4 3 12, 3 3 9. நெக்ஸ்ட்டு 8 3 24, 1 3 3. நெக்ஸ்ட்டு 7 3 6, 9 3 27. சாரி, 7 3 6, மிச்சம் 2, 7 3 21. நெக்ஸ்ட்டு 9 3 27. நெக்ஸ்ட்டு 3 9. அதுக்கடுத்து 1 3 3ன்னு வந்துருச்சு. மொத்தமாக எத்தனை 3 இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போது 729 வந்து 3 பவர் 6ன்னு எழுதலாம். 729க்கு பதிலாக 3 பவர் 6 அப்படின்னு எழுதிருக்கேனா? ஓகே, இங்கே பாருங்கள், 3 பவர் 6 வந்து டிவைடில் இருக்கா? இதை வந்து மல்டிகேஷனில் கொண்டு மாற்றணும் அப்படின்னா பவரில் வந்து மைனஸ் போடலாம். அப்போது இந்த 1 டிவைடட் பை 3 பவர் 6 வந்து மல்டிகேஷனில் மாறும் அப்படின்னா -6 வந்துடும். இந்த பவரில் வந்து மைனஸ் வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், 1 டிவைடட் பை 3 பவர் n-1 இருக்கா? இதை வந்து நம்ம மல்டிகேஷனில் கொண்டு வரணுமா? டிவைடில் இருக்கிறத மல்டிகேஷனில் மாற்றணும் அப்படின்னா பவரில் இருக்க வேல்யூஸ் வந்து மைனஸ் வந்துடும். அப்போது 3 மைனஸ் n-1. ஓகே, இங்கே 3 பவர் -6 இருக்கட்டும். இங்கிட்ட இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 பவர் -n ப்ளஸ் 1ஆக மாறிடுச்சு. இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறி இந்த இடத்துல +1 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் போன சம்மில் சொன்னிருந்தேன், a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் எப்படி எழுதலாம்? m ஈக்குவல் டு n அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி எழுதுங்க. அப்போது -6 ஈக்குவல் டு -n ப்ளஸ் 1 இருக்குது. இந்த -n வந்து ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் n மாறிடும். அப்போது இந்த -6 வந்து அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா +6 மாறிடும். சரி, ஆல்ரெடி +1 இருக்குது. ஓகேவா? அப்போ 6 + 1 என்ன வரும்? 7. இதான் இதுக்கான ஆன்சர்.
போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன சம்மில் வந்து இங்கே பாருங்கள் இந்த 1/ல கொடுக்காம இருந்தாங்க. எல்லாமே ஃபுல்லாகவே மல்டிகேஷன் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இங்கே 1/ல கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இதை வந்து மேலே கொண்டு வந்திருக்கோம். டிவைடில் இருக்கிறத மல்டிகேஷனை மாற்றணும். அதாவது பகுதியில் இருக்கிறத தொகுதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பவரில் வந்து மைனஸ் போடணும். அதனால தான் இந்த இடத்துல 3 பவர் + 6ல் இருக்கிறது இந்த இடத்துல -6ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 3 பவர் n-1 இருக்கிறத மைனஸ் போட்டு இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நல்லா தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த சம்மை வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அதிகமாக எக்ஸாமில் கேட்பாங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 6வது சம் பாருங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 9வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. T9 என்னது 32,805. நெக்ஸ்ட் 6வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. T6 = 1215. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? T12 12வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 12வது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால 12வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு உறுப்பு இந்த T6ஐயும் T9ஐயும் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு TNக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ARn-1. இதில் என்னோட வேல்யூ வந்து 9 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இங்கே T9ஓட வேல்யூ தெரியும். அதனால தான் என்னோட வேல்யூ 9 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏயோட வேலையும் தெரியாது, ஆரோட வேலையும் தெரியாது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. 9ல் 1 போச்சு அப்படின்னா 8ன்னு வந்துருச்சு. இந்த T9க்கு பதிலாக இந்த வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 32,805 = AR⁸8. இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த TNக்கான ஃபார்முலாவில் என்னோட வேல்யூ 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T6 = AR இந்த இடத்துல 6ல் 1 போச்சு அப்படின்னா 5ன்னு வரும். இந்த T6க்கு பதிலாக 1215 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1215 = AR⁵5 அப்படின்னு வந்துச்சு. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் டிவைட் பண்ணுங்கள். அப்போது AR⁸8 / AR⁵5 = இங்கே 32,805 / 1215 அப்படின்னு வந்துருச்சு. ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஏக்கும் இந்த ஏக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இங்கே R⁸8ன்னு இருக்குது, இங்கே R⁵5 அப்படின்னு இருக்கா. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. டிவைடில் இருக்கும்போது பவர் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 8ல் 5 போச்சுன்னா என்னத்துனா மிச்சம் 3 தான் இருக்கும். அப்போ R⁻3. நல்லா பார்த்துக்கோங்க. டிவைடில் இருக்கும்போது பவர் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 8ல் 5 போச்சு அப்படின்னா 3. அப்போ R⁻3 தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பாருங்கள். 5ஆம் டிவைட் பண்ணலாமா? 2 10 மிச்சம் 2, 4 20 மிச்சம் 1, 3 15ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே 6 30 மிச்சம் 2, 5 25 மிச்சம் 3, 6 30, 4 5ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 3ஆம் டிவைட் பண்ணலாமா? 8 3 24, 1 3 3ன்னு வந்துருச்சு. இங்கே 7 3 6, இங்கே 1 3 3 மிச்சம் 2, 8 3 24 மிச்சம் 2, 7 3 21ன்னு வந்துருச்சு. 9ஆம் டிவைட் பண்ணலாமா? 9 9 81, இங்கே 1 9 9, 7 9 18 மிச்சம் 3, 4 9 36 மிச்சம் 2, 3 9 27. நெக்ஸ்ட்டு 1 9 9, 7 9 18 மிச்சம் 6, 7 9 63ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த சைடு என்ன மிச்சம் என்ன இருக்குது? 27 மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு 6ஓட வேல்யூ தான் தேவை. அப்போ 27க்கு கியூப் ரூட் எடுங்க. 27 கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 3ன்னு வரும். 6ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 6ஓட வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1 இல்லைனா ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். நான் வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே இந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்கனால நான் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? நான் இப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1215 = ஏவோட வேல்யூ தெரியாது, ஏ அப்படி வச்சுக்கோங்க. R⁻5 இருக்கா? ஆரோட வேல்யூ வேணால் 3. பவரில் வந்து 5 இருக்கனால 3 வந்து 5 டைம்ஸ் எழுதுங்க. ஓகேவா? இப்போது நான் 3 வந்து டிவைட் பண்ண போகிறேன். டேட்டா டிவைட் பண்ணுறேன். 1 3 3, இங்கே 4 3 12, 1 வந்து 3ல் அடங்காது. அப்போ 0 சேர்த்துக்கோங்க. 5 3 15. நெக்ஸ்ட்டு 1 3 3, இங்கே 1 3 3 மிச்சம் 1, 3 3 9 மிச்சம் 1, 5 3 15. நெக்ஸ்ட்டு 1 3 3, இங்கே 4 3 12 மிச்சம் 1, 5 3 15. 1 3 3
மிச்சம் 1 I 3 15 ஒரு 3 3 I 3 15 ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த சைடு வந்து 7 தான் இருக்குது, இந்த சைடு வந்து 5 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, 12வது உறுப்பு என்னன்னு கேட்டாங்க. அப்போது டிஎன்கான ஃபார்முலாவில் என்னோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஎன்கான ஃபார்முலா என்ன, ARN -1. நம்மளுக்கு 12வது உறுப்பு தேவை. அப்போ என்னோட வேல்யூ 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ வேணா 5 பெருக்கல் ஆரோட வேல்யூ வேணா 3 ஹோல் பவர் என்னோட வேல்யூ வேணா 12 1 போச்சு அப்படின்னா 11. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்கூல் புக்கில் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நிறையா டிவைட் பண்ணுறது மல்டிபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். 7வது சம் பாருங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 8வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. T8 = 768. நெக்ஸ்ட் ஆர் கொடுத்துருக்காங்க. பொது வீதம் எவ்வளோ 2ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 10வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. T10 கண்டுபிடிக்கணும். 10வது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ தேவை. ஆரோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஓகே, நம்ம இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா டிஎன்கான ஃபார்முலா எடுத்துக்கோங்க. என்னது ARN -1. இதில் என்னோட வேல்யூ 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு T8ஓட வேல்யூ தெரியும். அதனால என்னோட வேல்யூ 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆறு பதில் என்ன பண்ணலாம், 2ன்னு போடலாமா? நம்மளுக்கு ஆரோட வேலையும் தெரியும். அப்போ 6 பதிலாக 2ன்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 8ன்னு போடணும். 8ல் 1 போச்சு அப்படின்னா 7ன்னு வந்துருச்சு. அப்போது T8க்கு பதிலாக அந்த 768 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T8க்கு பதிலாக அந்த 768 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. A பெருக்கல் 2 பவர் 7 இருக்கா? அப்போ 2 வந்து 7 டைம்ஸ் போடணும். 7 டைம்ஸ் போடுங்க. இப்போது டிவைட் பண்ணலாமா? ஓரன் 2 நான் டேரெக்டாக டிவைட் பண்ணுறேன். 2 4 மிச்சம் 1 32 6 32 6 மிச்சம் 1 8 2 16 4 2 8. நெக்ஸ்ட் ஓரன் 2 மிச்சம் 1 9 2 18 2 4. நெக்ஸ்ட்டு ஓரன் 2 இங்கே 9 2 18 மிச்சம் 1 6 2 12ன்னு வருது. நெக்ஸ்ட் ஓரன் 2 4 2 8 8 2 16. ஓரன் 2 2 4 4 2 8. நெக்ஸ்ட் ஓரன் 2 2 4. அதுக்கடுத்து ஓரன் 2 6 2 12ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போது ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆரோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க, T10ஓட வேல்யூ கேட்டாங்களா? அப்போ டிஎன்கான ஃபார்முலா என்ன, ARN -1. இதில் என்னோட வேல்யூ 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்மளுக்கு 10வது உறுப்பு தேவை. அப்போ என்னோட வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ வேணா 6, ஆரோட வேல்யூ வேணா 2. இங்கே பாருங்கள் N -1 இருக்கா? என்னோட வேல்யூ 10, 10ல் 1 போச்சு அப்படின்னா 9. அப்போது 6 பெருக்கல் 2 பவர் 9 இருக்குது. அப்போ 2 வந்து 9 டைம்ஸ் எழுதணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3072. இதான் வந்து 10வது உறுப்பு T10ஓட வேல்யூ. இதான் இதுக்கான ஆன்சர். 8வது சம்மும் 9வது சம்மும் தேவை கிடையாது. 10வது சம் பாருங்க. ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக ரூபாய் 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை பாருங்க. ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக ரூபாய் 60,000 வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் மாத ஊதியமாக ரூபாய் 60,000 வழங்குகிறது. நெக்ஸ்ட் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. முதல் வருடம் ஃபுல்லாகவே வந்து மாத ஊதியம் வந்து 60,000 இருக்கும். இதுவே 2வது வருஷம் வரும்போது இந்த 60,000த்தில் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. 2வது வருஷத்தில் வந்து இந்த 60,000த்தில் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பர்சன்டேஜ் அப்படின்னாவே 100. இங்கே 5% வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறாங்களா? அப்போது 100ஓட 5 ஆட் பண்ண வரும் 105 டிவைடட் பை 100. ஏன் 100 போடுறோம்? இங்கே பர்சன்டேஜ் அப்படின்னால 100 போடுறோம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க.
முதல் வருடம் ஃபுல்லாகவே மாத ஊதியம் வந்து 60,000 இருக்கும். 2வது வருஷம் வரும்போது இந்த முதல் வருட ஊதியத்திலேருந்து 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதான் வந்து 2வது வருடத்தோட ஊதியமாக இருக்கும். 2வது வருடத்தோட மாத ஊதியமாக இருக்கும். இது வந்து முதல் வருடம், இது வந்து 2வது வருடம். இதுவே 3வது வருடம் வரும்போது இந்த 2வது வருடத்தோட ஊதியத்திலேருந்து இன்னும் 5% வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அப்போது 60,000 × 105/100 பெருக்கல் 105/100. இந்த 2வது வருஷத்தில் இன்னும் 5% வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. 2வது வருடத்தோட மாத ஊதியம் இருக்குல்ல, அதில் வந்து இன்னும் 5% அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இதான் வந்து 3வது வருடத்தோட ஊதியம். இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கொஸ்டினை பாருங்கள். இங்கே முடிவில்னு கொடுத்துருக்காங்க. 5 வருட முடிவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 6வது வருடத்தோட மாத சம்பளம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சில பேர் இந்த சம்பளம் தப்பு பண்ணுவாங்க. என்னோட வேல்யூ 5 அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. அப்படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து தப்பாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 5 வருடம் முடிவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்னோட வேல்யூ வந்து 6ன்னு வச்சு சால்வ் பண்ணும். அதாவது 6வது வருஷத்தோட மாத ஊதியம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஎன்கான ஃபார்முலா என்ன? ARN-1. சில பேருக்கு டவுட் வரும், இந்த சம் வந்து கூட்டு தொடரா பெருக்கு தொடரா அப்படின்னு. இந்த சம் வந்து பெருக்கு தொடர் தான். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட பொது விகிதம் கண்டுபிடிச்சு பாருங்கள். எல்லாமே சமமாக இருக்கும். பெருக்கு தொடர் அப்படின்னாவே பொது விகிதம் சமமாக இருக்குமா. இதை வந்து T1 எடுத்துக்கோங்க, இது T2, இது வந்து T3. இதோட பொது விகிதம் கண்டுபிடிங்க, உங்களுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் கண்டுபிடிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ தெரியணுமா? ஏங்கிறது என்னது? இதான் வந்து ஏவோட வேல்யூ 60,000. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ தேவை. அதுக்கு D2லேருந்து D1 டிவைட் பண்ணும். D2 வந்து D1ஆல் டிவைட் பண்ணுமா. அப்போ 60,000 × 105/100/60,000. இந்த இங்கே இருக்க 60,000 இங்கே இருக்க 60,000 கேன்சல் ஆயிடுச்சு. 2 10 ஓரஞ்சு 5, இங்கே 2 10 0. ஆரோட வேல்யூ வேணா 21/20. ஏவோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ வேணா 6, ஏவோட வேல்யூ வேணா 60,000. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ வேணா 21/20. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ வேணா 6. 6ல் 1 போச்சு அப்படின்னா 5. அப்போது 21/20 ஹோல் பவர் 5ன்னு வருமா. அப்போ என்ன அர்த்தம்? 21/20 வந்து 5 டைம்ஸ் எழுதணும். பவரில் 5 வரும், அதனால் வந்து 21/20 வந்து நான் 5 டைம்ஸ் எழுதுகிறேன். இங்கே இருக்க 4 ஜீரோவுக்கும் இங்கே இருக்க 4 ஜீரோவுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4 2 3 6. மிச்சம் என்னென்ன இருக்குது? இங்கே 3 பெருக்கல் 21 பெருக்கல் 21 பெருக்கல் 21 பெருக்கல் 21 பெருக்கல் 21 டிவைடட் பை இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 20 இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 160. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்கள். 76,576.893 அப்படின்னு வரும். ஓகேவா? நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல +1 பண்ணி எழுதலாம். இந்த 6ல் வந்து +1 வந்து ஆட் பண்ணி எழுதலாம். அப்போ 76,577. இதான் வந்து 6வது வருடத்தோட மாத ஊதியம். அதாவது 5 வருட முடிவில் மாத ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 76,577. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். 11வது சம் பாருங்க. இதான் லாஸ்ட் சம். சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார். அந்நிறுவனம் அவருக்கு 2 விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. வாய்ப்பு A, முதல் மாத ஊதியம் ரூபாய் 20,000 மற்றும் நிச்சயமான 6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு. நெக்ஸ்ட் வாய்ப்பு B, முதல் மாத ஊதியம் ரூபாய் 22,000 மற்றும் நிச்சயமான 3% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு. A மற்றும் B ஆகிய இரு வாய்ப்புகளிலும் அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏக்கு கண்டுபிடிக்கலாம். முதல் மாத ஊதியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000. ஒவ்வொரு வருடமும் என்ன சொல்லியிருக்காங்க? 6% வந்து உயர்த்துறதா சொல்லியிருக்காங்க. அப்போது முதல் வருடம் வந்து 20,000 இருக்கும். மாத ஊதியம் வந்து 20,000 இருக்கும். 2வது வருஷம் வரும்போது இதில் வந்து 6% வந்து அதிகமாக இருக்குமா. அப்போது 20,000. இதுக்கு முன்னாடி சம் எப்படி சால்வ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இங்கே 106ன்னு வரும்.
பர்சன்டேஜ் அப்படின்னா 100, இங்கே வந்து 6% வந்து உயர்வுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது 100ஓட அந்த 6 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 106 டிவைட் பை 100ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து 2வது வருஷம் ஊதியம். 3வது வருஷம் வரும்போது இந்த 2வது வருஷத்தில் வந்து இன்னும் 6% உயர்த்துவாங்க. 2வது வருடத்தோட மாத ஊதியத்துலேருந்து இன்னும் 6% உயர்த்துவாங்க. அப்போ 20,000 இன்ட்டு 106 டிவைட் பை 100 இன்ட்டு 106 டிவைட் பை 100. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4வது வருட ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 4வது வருஷத்தோட ஊதியம் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஎன்கான ஃபார்முலா என்ன, ARN-1. சில பேருக்கு டவுட் வரும், இது வந்து பெருக்கு தொடரா கூட்டு தொடரா அப்படின்னு. இது வந்து பெருக்கு தொடர் தான். நீங்கள் வேணால் பொது வீதம் கண்டுபிடிச்சு பாருங்கள், சமமாக இருக்கும். ஓகே, இதில் என்னோட வேல்யூ என்ன, அவங்க வந்து 4வது வருட ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது என்னோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ தேவை. ஏவோட வேல்யூ என்ன 20,000. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ தேவை. இதுலேருந்து இதை வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன வரும், 20,000 பெருக்கல் 106 டிவைட் பை 100 டிவைட் பை 20,000. இந்த 20,000 கேன்சல் ஆயிடுச்சு. 2 10 32 6, இங்கே 2 10 0ன்னு வந்துடுச்சு. அப்போ ஆரோட வேல்யூ என்ன 53 டிவைட் பை 50ன்னு கிடச்சிருச்சு. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ 4. இங்கே பாருங்கள், 4வது வருட ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவே அவங்க வந்து 4வது வருட முடிவில் ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 5வது வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள சமயம் எப்படி பார்த்தோம், 5வது வருட முடிவில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து என்னோட வேல்யூ 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், 4வது வருட ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ 4 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள சமுக்கும் இந்த சமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 20,000. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 53 டிவைட் பை 50 ஹோல் பவர் n-1 இருக்கா. என்னோட வேல்யூ என்ன 4. 4ல் 1 போச்சு அப்படின்னா 3. அப்போ 53 பை 50 வந்து 3 டைம்ஸ் போடணும். என்னோட வேல்யூ 4. 4ல் 1 போச்சு அப்படின்னா 3. அதனால தான் 53 பை 50 வந்து நம்ம 3 டைம் போடுறோம். இங்கே இருக்க 3 ஜீரோக்கும் இங்கே இருக்க 3 ஜீரோக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. 4 5 5 4 5 20. நெக்ஸ்ட் மிச்சம் என்ன இருக்குது, 4 பெருக்கல் 53 பெருக்கல் 53 பெருக்கல் 53 டிவைட் பை கீழே பாருங்கள், இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போது 25. இதை டிவைட் பண்ணுங்கள். 23,820.32. இதான் வந்து 4வது வருட ஊதியம். வாய்ப்பு ஏவோட 4வது வருட ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 23,820.32. நெக்ஸ்ட்டு நம்ம வாய்ப்பு பிக்கு கண்டுபிடிக்கலாம். வாய்ப்பு பிக்கு கண்டுபிடிக்கலாம். முதல் மாத ஊதியம் எவ்வளோ 22,000. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வருடமும் 3% ஆண்டு ஊதிய உயர்வுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது 22,000 இன்ட்டு 103 டிவைட் பை 100 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இது வந்து 2வது வருஷம். இது 3வது வருஷம் வரும்போது இதோட இன்னும் 3% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ 22,000 பெருக்கல் 103 டிவைட் பை 100 பெருக்கல் 103 டிவைட் பை 100 எக்ஸட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, 4வது வருட ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ 4. ஏவோட வேல்யூ என்னது 22,000. இதுக்கு முன்னாடி உள்ள, அதாவது வாய்ப்பு ஏ எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி தான் வாய்ப்பு பியும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இதை டிவைட் பண்ணுங்கள். 22,000 பெருக்கல் 103 டிவைட் பை 100 டிவைட் பை 22,000. இந்த 22,000 இந்த 22 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது, ஆரோட வேல்யூ 103 டிவைட் பை 100. இதான் வந்து ஆரோட வேல்யூ. ஓகே, டிஎன்கான ஃபார்முலா என்ன, ARN-1. இது வந்து பெருக்கத்தோட வரிசை தான். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட பொது விகிதம் கண்டுபிடிங்க, சமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ என்ன 4. ஏவோட வேல்யூ 22,000. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ 103 டிவைட் பை 100. என்னோட வேல்யூ என்ன 4. அப்போது இந்த இடத்துல 4ல் 1 போச்சு அப்படின்னா 3ன்னு வரும். அப்போ 103 டிவைட் பை 100 வந்து 3 டைம்ஸ் போடுங்க. இங்கே இருக்க 2 ஜீரோக்கு இங்கே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆச்சு. இங்கே இருக்க 1 ஜீரோ இங்கே இருக்க 1 ஜீரோ கேன்சல் ஆச்சு. மிச்சம் என்ன இருக்குது, 22 பெருக்கல் 103 பெருக்கல் 103 பெருக்கல் 103 டிவைட் பை இங்கே பாருங்கள், இங்கே 10 இருக்குது, இங்கே 100 இருக்கா. மல்டிப்ளை பண்ணால் 1000ன்னு வந்துடும்.
இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்கள். 24,039.994 24,039.994. இங்கே பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 5 விட பெரிய நம்பர் இருக்கா, அப்போ இது வந்து முழு நம்பராக எழுதலாமா? 24,040 இதான் வந்து இதுக்கான ஆன்சர். நீங்கள் வந்து இந்த சம்மில் வந்து ஈஸியாக டிவைட் பண்ணலாம். மேலே உள்ளது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கீழே வந்து 3 0 இருக்கா, அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு +1 வந்து ஆட் பண்ணி எழுதலாம். 9ல் வந்து 1 ஆட் பண்ண வரும், 10ன்னு வந்துடும். அதனால தான் நம்ம 40 அப்படின்னு போட்டிருக்கோம். 24,040 இதுக்கான ஆன்சர். இவ்வளோ பெரிய சம்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம் பார்த்தோம்ல, அந்த சம் மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. அது தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சம் தெரியணும். அதாவது 10வது சம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 11வது சம்மும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் 10வது சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதனால் இந்த சம்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சம்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் பாருங்கள். இதில் இருக்க 4 சம் வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்க 3 சம். இந்த 3 சம்மும் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.